அண்ணா, நீங்க இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க. நீ இப்ப ஆரம்பிக்காத ஆலியா. ஆனா ரெடி ஆகிதானே ஆகணும். லாயரும் ஜட்ஜும் வந்து அவங்க முன்னாடி நீங்க இருந்துதானே ஆகணும். நான் முதல்ல பிரக்யா கிட்ட பேசணும். அங்க என்ன நடக்குதுன்னு பிரக்யா கிட்ட கேட்கணும். அண்ணா, பிரக்யா கிட்ட போன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கோங்கண்ணா. இப்ப நீங்க தயவு செஞ்சு ரெடி ஆகுங்க. எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்களா? அவங்க வந்தா வரட்டும். அவங்க யார் என் சொந்தமா நான் அவங்கள வரவேற்கிறதுக்கு? அண்ணா, இப்ப வரைக்கும் எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்குண்ணா. தேவையில்லாம நீங்க எதையும் கெடுத்துறாதீங்க பிளீஸ். நம்ம இந்த மாதிரி பண்ணா எல்லாமே கெட்டு போயிடும். பிரக்யா, ஹலோ, இரு நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். இங்க வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சதுன்னா என்ன வேலை முடிஞ்சதுன்னு சொல்லு. முகூர்த்த புடவை கொடுத்தியா இல்ல கன்ஃபெக்ஷன் வீடியோ எடுத்தியா? நான் அவகிட்ட முகூர்த்த புடவையும் கொடுத்துட்டேன். அப்புறம் அவளோட வீடியோ கன்ஃபெஷனும் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப நீ ஃபுல் கன்ஃபெஷன் எடுத்துட்டே இல்லையா? அப்படின்னா அது எல்லாமே இப்போ உன் போன்ல இருக்கா? ஆமா, ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அவ ஒத்துக்கவும் செஞ்சுட்டா. அவ எப்படி உங்க மேல பொய்யான பழிய போட்டா, பொய்யான ஆதாரத்தை திரட்டினா எல்லாத்தையுமே அவ சொல்லிட்டா. இது எல்லாத்தையும் அவ உங்களை பழி வாங்கறதுக்காக தான் பண்ணன்ற விஷயத்தையும் சொல்லிட்டா. நான் ஒண்ணு கனவுலாம் காணலையே. இதுதான் ரியாலிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எல்லார்கிட்டே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கவலையா இருந்தாங்க. ஆலியா, ஆலியா ப்ளீஸ். இப்பவே எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிடாத. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் சொல்லு, மத்தவங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. ஜட்ஜுக்கு வீடியோ காட்டுறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம். வாட்? அது ஆக்சுவலி நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிருக்கோம் லீகலி சோஷியலி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. எல்லாரும் இங்க இருப்பாங்க இல்லையா? நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம்? ஐ மீன், தனு கன்ஃபெக்ஷன் பண்ணத லாயர் கிட்டயும் ஜட்ஜு கிட்டயும் போட்டு காட்டினா அப்செக்ட் பண்ணுவாங்கல்ல? அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதானே. ஆக்சுவலி மண்டபத்துல தனுவோட இடத்துல நான் வந்து உட்கார்ந்துருவேன். அவங்க தனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா நினைப்பாங்க. எங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த வீடியோவெல்லாம் நம்ம அவங்களுக்கு போட்டு காமிச்சிடலாம். அவளை பத்தின உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சரி சரி, சீக்கிரம் வா. அப்ப தனு எங்க இருக்கா? தெரியாதனமா தனுவுக்கு இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அவ மயக்கமாயிட்டா. அவ இப்ப வீட்ல தான் இருக்கா. எனக்கு என்ன பயம்னா, அவளோட லாயர் இருக்காருல்ல, ஒருவேளை அவர் தனு வீட்டுக்கு போயிட்டு அவ கதவை திறக்காம போயிட்டா அவருக்கு சந்தேகம் வந்துரும். பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நாம ஏதாவது பண்ணி தனுவை அங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். அந்த வேலை முடிஞ்சிடும். நான் எனக்கு வேண்டியவங்களை அனுப்புறேன். சரி பிரக்யா, நீ சீக்கிரமா வா. அதுக்குள்ள நான் ரெடியா இருக்கேன். இப்ப கண்டிப்பா ரெடி ஆயிடுவாரு. ஏன்னா இப்ப பிரக்யாவில கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இவ்வளவு மாசம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. நீ என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க. சீக்கிரமா வரத விட்டு. வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். ஆனா இப்ப ரெடி ஆயிடுங்க. தனுவை கூட்டிட்டு வர யாரையாவது அனுப்புறேன். இந்த குட் நியூஸ் எல்லாருக்கும் சொல்றேன். இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. யூஷோ, இது நல்லா இருக்குமா? அப்ப பெர்ஃபெக்ட். அப்ப கல்யாணம் முடிஞ்சு பாக்கலாம். எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சும்மா காமெடி பண்ணேன். ரன்வீர் எங்க இருக்க? ஆக்சுவலி நான் வந்து அதெல்லாம் விடுங்க சீஃப். நான் வந்து இப்போ என் கூட யார் இருக்கான்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. யாரு? நான் தான் வெகரா பிரதீப் பேசுறேன். சீஃப், தனுவோட ஹஸ்பண்ட் பிரதீபா? கரெக்டா சொன்னீங்க சீஃப். தனுவோட ஹஸ்பண்ட் கிடைச்சாச்சு. அவர் ஒத்துக்கிட்டாரு. நான் அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அப்புறம் தனுவுக்கு எதிரா இவர் எல்லா உண்மையை சொல்ல தயாராயிட்டாரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நீ அவனை கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு. இதோ வந்துட்டேன். அபி, ஜட்ஜ் வந்துட்டாரு. ஜட்ஜ் வந்துட்டாரு? அதுக்கு ஜட்ஜ் வந்தா நான் ஜட்ஜ் பண்ணணுமா? அவரை உட்கார வைங்க. அவருக்கு குடிக்கிறதுக்கு கூலா ஏதாவது கொடுங்க. அவர் குடிக்கிற மாதிரி என்ன இருக்கு? அதுதான் எதுவும் வரவே இல்லையே. அந்த மாதிரி அவரும் வரலையே. இப்படி வந்திருக்காரு. அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்திருக்காரு. அதான் அவரு வீடியோ கால் பண்ணிருக்காரு. ப்ரொஜெக்டர். அதான் அவரு பெரிய ஸ்கிரீன் மூலமா நம்ம வீட்டு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. அதான் அவ ஆலியா அவர் கூட பேசிட்டு இருக்கா. நீயும் வா. அதாவது நம்ம எல்லாரும் போலாம். கண்டிப்பா போய் தான். ஹலோ, இங்க பாரு. ரன்வீர், நீ ஒரு வேலை பண்ணு. பிரதீபை கூட்டிக்கிட்டு நேரம் இங்க வந்துரு. சீஃப், இதோ நான் வந்துடுறேன். இவரோட போதையை எப்படி தெளிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரக்யா எங்க வந்துட்டாங்க? அட, என்ன இது? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்போம். உன்கிட்ட தனுவோட கன்ஃபெஷன் இருக்கு. அண்ட் அங்க ரன்வீருக்கு பிரதீப் கிடைச்சிட்டான். அப்புறம் பிரதீப் தனுவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டான். அவ தயாரா இருக்கான். அப்புறம் உன்கிட்ட இருக்கிற உண்மையும் பிரதீப்போட எக்ஸ்போஷரும் இந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடும். எனக்கு உண்மையிலேயே எல்லாமே நல்லபடியா நடக்குது. நமக்கு இன்னைக்கு லக்கி டே. ஆமா, ரொம்பவே லக்கி டே. ரெக்கார்ட் எங்க? இதுல இருக்கு. சரி, ஜட்ஜுக்கு போட்டு காட்டலாம். இப்ப வேண்டாம். முதல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறமா ஜட்ஜ் கிட்ட காட்டலாம். ரொம்ப எக்ஸைட்டட்ல இந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். டாட், நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா தான் நடக்குது. எல்லாம் எங்க பிளான் படி நடக்குது. சோ உங்க கல்யாணத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நைஸ். எல்லா பசங்களும் உங்க அப்பா அம்மா கல்யாணத்தை ஆல்பம்ல தான் பாப்பாங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப லக்கி. உங்க கல்யாணத்தை லைவ்ல பாக்க போறோம். பிரக்யா தயாரானாதானே உங்களால பாக்க முடியும்.
ஆலியா இப்ப Dress எடுத்துக்கிட்டு வந்துருவா. அவ வரட்டும். அதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளில வாங்க போங்க. நீ ஒரு வேலை பண்ணு, போனை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா நான் ஜட்ஜ் பக்கத்துல தான் இருப்பேன். அதனால போன் என்கிட்ட சேஃபா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். ஓகே, போலாமா? போலாம். நீங்களும் போங்க. ஏன் அங்க வெளியில பாத்தியா காத்து எப்படி வீசுதுன்னு? நீ வந்துட்ட. தேங்க்யூ கடவுளே. எப்படி நீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நல்லபடியா நடக்க வைங்க. பாத்து மெதுவா, கொஞ்ச தூரம் தான். வாங்க 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 வா. ப்ரோ, இப்படி 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 அவுது அப்படி. சரி, அது இருக்கட்டும். யார் இவன்? இவர்தான் பிரதீப், தனுவோட ஹஸ்பண்ட். ஓ, இவன் தான் அந்த அன்லக்கியாலா? பாவமா இருக்கா. ஆமா, இவனை எங்க கூட்டிட்டு போற? என் ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். ஏன்? வேற எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது இல்லையா? இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ரன்பீர், அரியன், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் யாரு? இந்த ஆள் தான் பிரதீப். இவன் தான் தனு ஆண்டியோட ஹஸ்பண்ட். நாங்க இவனை பிடிச்சிட்டோம். இத பிரக்யா ஆண்டி கிட்ட கூட சொல்லிட்டோம். ப்ளீஸ், பிரக்யா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ப்ளீஸ், அவளுக்கு கஷ்டம் கொடுக்காத. இதோ வந்துட்டாங்க. இவன் தான் பிரதீப். உங்களுக்கு தெரியுமா, தனு இவனையும் சீட் பண்ணிருக்கா. இப்ப இவன் பயங்கர கோவத்துல இருக்கான். அதனால எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்றேன்னு இங்க வந்திருக்கான். உண்மையிலே இது நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கு. இனிமே தனுவால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ரன்பீர் ஆரியன், நீங்க இவன் கூடயே இருங்க. டைம் வரும்போது இவனை ஜட்ஜ் கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. இல்ல, இப்ப வேணா பிரக்யா. இப்ப அண்ணனுக்கும் உனக்கும் நடக்கிற கல்யாணத்தை தான் போக்கஸ் பண்ணணும். தனுவை நம்ம அப்புறமா கூட எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். சரி. ஹலோ, கூட்டிட்டு வந்துட்டீங்களா? நான் வரேன். தனு வந்துட்டா. மயக்கத்துல இருக்க தனு வந்துட்டா. அவளை ரியா ரூமுக்கு கூட்டிட்டு வா, நான் அவளை பாத்துக்கிறேன். லெட்ஸ் கோ. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் ஸ்டே அலர்ட். ஆமா, என்ன ப்ரோ, மயக்கமான தனு? கங்க்ராச்சுலேஷன். உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. Thank you. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாட். ஐயரே, இப்ப உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்க நீடூடி ரொம்ப நாள் வாழணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ சார். இப்ப நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். என்ன ஓகேவா சார்? சார், ஆக்சுவலி ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? நான் என் ஒய்ஃப் உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆசைப்படுறேன். நான் தான் ஏற்கனவே பாத்துருக்கேனே கேஸ் சமயத்துல. சார், நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பாத்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லல்ல? ஓகே, as you wish. Are you ready? சரியா சொன்னீங்க. நான் இது வரைக்கும் தனு அபிஷேக் மேகலாவை சந்திச்சதே இல்ல. இல்ல சார், தனு இங்க இருந்திருக்க கூடாது. இங்க பிரக்யா. அங்க நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிட்டார்ல சிங்கானியா சார். இப்ப நீங்க இங்க வரலாம். பேப்பர்ல எங்கேயே சைன் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வெட்டிங் போலாமா? ஓ ஷிட், என்னாச்சு? பூஜை சாமான் கொண்டு வர மறந்து போயிட்டேன். நீ இப்ப கல்யாணத்துக்கு போயின? ஓகே. ஆனா அத்தை, சீக்கிரம் வந்துருங்க. ஓகே.
தனு சீரழிக்கு வா எந்திரி. பிரக்யா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறா. பிரக்யா உன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டா. அவகிட்ட கன்ஃபெக்ஷன் இருக்கு. இப்ப வரைக்கும் அண்ணனுக்கும் பிரக்யாக்கும் கல்யாணம் ஆகல. ஆனா பிரக்யா ரெடியாக போயிருக்கா. அண்ணன் மனமேடையில இருக்காரு. இல்ல, அவ போக கூடாது. அபி வாழ்க்கை பூரா பிரக்யாக்காக மனமேடையிலே காத்துட்டு இருக்கணும். ஏன்னா இந்த வாட்டி மனமேடையில பிரக்யாக்கு பதிலா நான் தான் உட்கார போறேன். I know. ஞாபகம் இருக்குல்ல, பிரக்யாவோட ரூம் எங்க இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஹேண்ட் கர்ச்சீஃப், குளோரோஃபார்ம். அவளை மயக்கமடைய வச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பு. மெசேஜ் கிடைச்சோன்னு நாங்க அங்க வந்துருவோம். தேங்க்யூ ஆலியா. தேங்க்ஸ் எல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஐ நீட் பிசினஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஸ் யூ ப்ராமிஸ். அஃப்கோர்ஸ், நீ எனக்கு அபியை கொடுத்திருக்க. சோ என்னெல்லாம் நான் ப்ராமிஸ் பண்ணணும் அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். பிரக்யா போன் கனெக்ட் ஆயிடுச்சு. ஹலோ எவ்ரிஒன். என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சார், நான் என்ன நடந்ததோ தெளிவா சொல்றேன். ஆனா நான் கேக்குற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இங்க கல்யாணம் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவளுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக தான். ஒருவேளை தனுவுக்கு எந்த அநியாயமே உண்மையிலேயே நடக்கலனா அப்ப இந்த கல்யாணம் தேவையில்லைல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? பிளீஸ் சார், நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க சொல்ற பதில்ல தான் என் ஃபியூச்சரும் என் மொத்த ஃபேமிலியோட ஃபியூச்சரும் அடங்கி இருக்கு. ஒருத்தருக்கு நியாயம் வழங்கணுன்றதுக்காக மத்த எல்லாருக்கும் அநியாயம் பண்றது சரியா என்ன? அதுவும் இல்லாம ஒருத்தருக்கு எந்த துரோகமும் நடக்காதப்ப அதுக்கப்புறமா அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணுமா? இல்ல, இது என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதப்போ அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா அவர் தனுவை ரேப் பண்ணலனா இந்த கல்யாணமும் செல்லாது இல்லையா? ஆமா, ஆனா அவங்களே தான். நான் இதை மட்டும் தான் கேட்க ஆசைப்பட்டேன். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? போன் கொடுங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ போய் சொல்ற அவ்வளவுதான். நியாயங்கிற பேர்ல என் புருஷனை கட்டாயப்படுத்தி இருக்கா. அதுக்கு உங்களை சாட்சியும் ஆக்கியிருக்கா. என்கிட்ட இவளோட கன்ஃபெஷன் இருக்கா. அதுல கிளியராவே இவ சொல்லிருக்கா. அதாவது இவளை யாரும் ரேப்பும் பண்ணல, இவளுக்கு எந்த தப்பும் நடக்கலன்னு. நீங்களே இந்த வீடியோ பாருங்க சார். என்னது? நீ என்ன மறைக்கிற பிரக்யா? இங்க என்ன நடக்குது? நீங்களே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். இது எப்படி நடந்தது? இதுல வெறும் பாதி வீடியோ தான் இருக்கு. ஆமா, இதுல ஏதாவது காமெடி கிமெடி பண்றீங்களா? இது காமெடி இல்ல, தயவு செஞ்சு நம்புங்க சார். நான் உண்மையதான் சொல்றேன். இவ கன்ஃபஸ் பண்ணா எல்லாமே இந்த வீடியோல இருந்தது. இதை எப்ப எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன் சார்? பொய் சொல்லாத. இந்த வீடியோல உன்னோட கன்ஃபெஷன் இருக்குன்னு உனக்கு என்னால தெரியும்ல சார். நான் இவ வீட்டுக்கு போனேன். அப்புறம் இவ கோவத்துல எல்லா உண்மையும் என்கிட்டயே சொல்லிட்டான். அதாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எப்படி இவ ரேப் கேஸ் போட்டான்னு. அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள நடந்த சண்டையில இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால மயக்கமாயிட்டா. நீ ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க பிரக்யா? நீ சொல்றது உண்மைனா எங்க அந்த வீடியோ? என்னோட கன்ஃபெஷன் எங்க? சாரி சார், இவ என்னோட கல்யாணமே இல்லன்னு நிரூபிக்க பாக்குறா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றான். இவதான் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணா. இவதான் இந்த வீடியோவை எடிட் பண்ணிருக்கா சார். இது ஒண்ணும் கோர்ட்டு கிடையாது. ஆனா நான் ஒரு ஜட்ஜ். நீங்க என்ன வச்சு பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் மேகரா, உங்களுக்கும் தனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அவங்களோட சேஃப்டி உங்களோட பொறுப்பு, அதை மறந்துடாதீங்க. அப்புறம் நீங்க மிஸ்ஸஸ் பிரக்யா, உங்களுக்கு வார்னிங் கொடுத்து நான் உங்களை விடுறேன். சார் 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 ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் சார். நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துரும். அவர் வந்து சொன்னா தெரியும். இந்த கல்யாணம் தப்பானது மட்டும் இல்ல, சட்டத்துக்கு விரோதமானதும் கூட. சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் 5 மினிட்ஸ். ஓகே ஓகே, என்ன செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. என்ன? ஒரு நிமிஷம். I promise
ஐ ப்ராமிஸ் இந்த வீடியோல கன்ஃபெஷன் இருந்தது. ஆனா இந்த வீடியோ எப்படி எடிட் ஆச்சுன்னு தான் தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த போனை நீங்க எங்கயாவது மிஸ் பண்ணீங்களா? யாராவது எடுத்தாங்களா? தனு, நான் என்னமோ யோசிச்சு வந்தேன். ஆனா இங்க என்னமோ நடந்துருச்சு. ஐ எம் சோ சாரி. ப்ளீஸ் தயவு செஞ்சு சாரிலாம் சொல்லாதீங்க. நீங்க பசங்களோட சந்தோஷத்துக்காக தானே வந்தீங்க. அவங்களோட சந்தோஷமா இருங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்ணி. நீங்க வந்துட்டீங்களா? ஐ எம் சோ ஹாப்பி. ரன்பீருக்கும் ரியாக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஒரு விஷயத்த நீங்க மறக்கல. ரன்பீருக்கும் ரியாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணது நான் தான். ஐ நோ கல்யாணம் ரொம்ப சீக்கிரமா நடக்க போகுது. பட் டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பேன் சமந்தி. சம்மந்தியா? வாட்? அவங்களுக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஃபேமிலில ஒரு பார்ட்டி கிடையாது. ரியா 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 ப்ளீஸ். ரன்பீர் உங்க அம்மாவுக்கு ரூம் காட்ட அவங்க டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. மம்மி ப்ளீஸ் லெட்ஸ் கோ. அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன்னோட வேலை எல்லாமே இங்க முடிஞ்சிருச்சுல. அதான் பெண்டிங் வேலை எல்லாம் முடிச்சிட்டல. பிளானிங், பிளாட்டிங், மைண்ட் கேம்ஸ் வேலை தான் முடிஞ்சிருச்சுல. உன் வீட்டுக்கு போயேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் முடியாத வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகுற. நான் தான் இங்க இருக்கேன்ல. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் பிராச்சிய பாத்துக்கோ. சரியா? மாம் சொல்லிட்டாங்கல்ல, இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. ஓகே ஸ்வீட் ஹார்ட், உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். நீ சொல்றப்ப அதாவது நீ சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். பிரக்யா இங்க தங்கவும் நான் அனுமதிக்கிறேன். சரியா? ஃபார் ஃபியூ டேஸ். ஓகே? இவரு எங்க போனாருன்னே தெரியலையே. ரொம்ப கோமா வர இருந்தாரு. இல்ல இந்த மாதிரி நேரத்துல இவரை தனியா. அபி, இது உன்னோட ரூம் தான். நீ ஆக்வர்டா நடந்துக்க வேண்டாம். ஐ நோ இதெல்லாம் கொஞ்சம் புதுசா தான் இருக்கும். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு சீக்கிரமா பழகிடும். இந்த கல்யாணம் கட்டாயத்தால நடந்தது. எனக்கு தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலன்னு எனக்கு தெரியும். நீங்களும் உங்க ஃபேமிலியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த எவ்வளவு முயற்சி பண்ணீங்கன்னு. இன்ஃபேக்ட் சடங்கு பண்றதை விட பிளானிங், பிளாட்டிங் தான் நிறைய போச்சு இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு. ஆனா இப்ப நிறுத்த முடியல. இப்ப தனுவை எப்படி வெளியே அனுப்பலாம்னு யோசிக்கிறீங்க. யூனோ அபி, நான் இப்ப நினைச்சேனா உங்க ஃபேமிலிக்கு எதிராக என்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே ரேப் விக்டிம்ல. செக்யூரிட்டியும் எனக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துல நீ விக்டிம் கார்டு கிளைம் பண்ற இல்லையா? இல்ல, நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்க ஆசைப்படுறேன். என் கூட வாங்க. என் கையை விடு அபி, ப்ளீஸ். என்ன இதெல்லாம்? நான் இங்க என்ன பேசினாலும் என்னோட வாய்ஸ் இங்க ரெக்கார்ட் ஆகாது. ஐம் சாரி அபி. நான் அந்த யுத்தத்தை ஜெயிக்க வந்திருக்கேன். அதனால என்னால யாரையும் நம்ப முடியல. பட் ஐ லவ் யூ அபி. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா நான் இப்போ எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்ல போறேன். நீ என்ன ரேப் பண்ணல அபி. அது எனக்கு தெரியும். ஆனா நான் இத சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்கல இல்லையா? நான் என் சைடுல இருந்த உண்மையை சொல்லிட்டேன். நீ எதுவும் சொல்ல ஆசைப்படுறியா? அபி, அபி, நம்மளோட புது வாழ்க்கையை உண்மையில இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் மறந்துடலாம். நீ பண்ண தப்புக்காக நான் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கேன். அதே மாதிரி நான் பண்ண தப்பையும் நீ மன்னிச்சிரு. சரியா? நம்ம முன்ன மாதிரி ஆரம்பிக்கலாம். நான் உன்னை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணனே பிரக்யா அப்போ உன் வாழ்க்கையில வராதப்போ. பிரக்யாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியா? அப்ப எனக்கு ஒரு லைஃபே இல்ல. அதனால பிரக்யா போனதுக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த லைஃப் இருக்கும்? என் கூட என்ன வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற சொல்லு. இந்த உலகத்திலே நீதான் லக்கி பொண்ணுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? ஆனா என் பார்வையிலேயே உலகத்திலேயே அன்லக்கியான பொண்ணு யாருன்னா அது நீதான். நீ ஒருத்தனை காதலிக்கிறியா, அவனோட காதலி வேற யாரோ. நீ எப்படிப்பட்ட ஒருத்தனை காதலிச்சிருக்கிறானா அவனோட குங்குமம் வேற ஒருத்திக்கு சொந்தம். நீ வேணா அவ குங்குமத்தை பறிச்சிருக்கலாம். ஆனா நீ சுமங்கலி கிடையாது.
இது எல்லாமே எந்த காலத்திலயும் சொல்லப்பட்டது. அதனால உன்ன மாதிரி பெரிய அறிவாளிங்களுக்கெல்லாம் மண்டையில எட்டாது. நான் இப்ப பிரக்யா மேல கோவமா இருக்கேன். ஆனா என்னைக்குமே நான் அவளுக்கு தான் சொன்னேன். ஒருத்தர்கிட்ட கோவமா பேசிட்டு வந்ததால அவங்கள வாழ்க்கையை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டதா அர்த்தம் இல்ல. இப்போ உன்னோட லைஃப்ல நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிரக்யா தான். என்னோட லைஃப் இப்ப இப்படி இருக்குது இல்ல, அதுக்கு முழு காரணம் நீதான். எவ்வளவு நாள் என்ன இக்னோர் பண்ணுவ அபி? என் காதல் உன்னோட கண்ணுக்கு தெரியலையா என்ன? நான் எல்லாத்தையுமே உன்னை அடையறதுக்காக தான் பண்ணேன். நான் ஒத்துக்கிறேன், பிரக்யாவும் உன்னை அடையறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணான். ஆனா நீ பார்த்தல, அவ தோத்துட்டா, நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கான அர்த்தம் அவ காதலை விட என் காதல் ஸ்ட்ராங். என் பாட்டியை அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பொய்யான பொருட்கள் இருக்கே உண்மையான பொருட்களை விட அப்படியே மினுமினுக்குமா. ஏன்னா அந்த பொருட்களோட தன்மையே அப்படிதானா. ஆனா தங்க இருக்க பாரு, அது மினுமினுக்காது. ஏன்னா அது உள்ளுக்குள்ள ரொம்பவே உறுதியானது. இந்த மனசு இருக்க பாத்தியா, இது துடிக்கும். அது பிரக்யாக்காக மட்டும்தான் துடிக்கும். நான் இப்ப மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா, அதுவும் பிரக்யாக்காக மட்டும்தான். நீ இந்த கல்யாணத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா என்னைக்கும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா ஜெயிப்பேன் அபி. கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை ஜெயிப்பேன். நீ எவ்வளவு தூரம் பிரக்யா விட்டு விலகி இருக்கியோ அவ்வளவு சீக்கிரம் என்னால உன்னை அடைய முடியும் அபி. அப்போ உன் இதயம் எனக்காக துடிக்கும். நான் பிரக்யாவோட மூச்சை அப்ப நிறுத்துவேன். அப்புறம் நீயும் எனக்கு சொந்தமாயிடுவ. அந்த குங்குமமும் எனக்கு சொந்தமாயிடும். பிராச்சி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். நாளைக்கு என்னோட கல்யாணம். நீ எதுவும் சொல்ல மாட்டியா? ஐ நோ, நாளைக்கு ரொம்ப அருமையான முகூர்த்தமா. இந்த மாதிரி முகூர்த்தம் பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அமையுமா. நல்ல விஷயம், நாளைக்கு கல்யாணம் நடக்குது. பிராச்சி, நாளைக்கு உண்மையாவே கல்யாணம் நடந்துரும். இப்போ நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு ஃபைனல் சான்ஸ் இருக்கு. போதும் ரன்வீர், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியும். இதுல பேச வேண்டிய நீங்க ரெண்டு பேரும் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க தானே? உன்னோட உடம்புலயும் உன் அண்ணனோட உடம்புலயும் ஒரே ரத்தம் தானே ஓடுது. ஆனா உன் நடவடிக்கை மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கு? உன் அண்ணனுக்கே துரோகம் பண்ணிருக்க. பிரக்யா, நீ இப்ப என்ன பேசிட்டு இருக்க? நிஜமாவே எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? நான் சொல்றது வேணா உனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா இத காட்டினா உனக்கு புரியும்ல. இதோ இது, இந்த கர்ச்சீஃப், இது உன்னோடது தானே? அடையாளம் தெரியுதா? ஹேண்ட் கர்ச்சீஃப், குளோரோஃபார்ம். அவளை மயக்கப்படுத்திட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிடு. தேங்க்ஸ். எப்ப இருந்து அதை தேடிட்டு இருக்க தெரியுமா? எனக்கு கிடைக்கல, உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது எவ்வளவுதான் நடிப்ப ஆலியா? தனு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நீதான் காரணமா இருந்திருக்க. ஃபைனலினா எங்களுக்கு யாரோ தனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியும், ஆனா அது கண்டிப்பா நீ இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. அதுவும் நீ அவருக்கு கூட பிறந்த தங்கச்சி. இப்பதான் எனக்கு புரியுது, ரியாவோட ரூம்ல இருந்து தனுவை நீதான் விடு வச்சிருக்க.
அவளுக்கு மணப்பொண்ணு அலங்காரம் பண்ணி ஏன் இடத்துல அவளை நீதான் உட்கார வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம என்ன மயக்கம் அடைய வைக்கிறதுக்காக நீ ஒரு ஆளை செட் பண்ணிருக்க. நீ ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டாலியோ. நான் நம்பவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்ட. எல்லாமே நல்லபடியா முடியும் நினைக்கும் போது நீ அப்படியே நாசமாக்கிட்ட. அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் நிரந்தரமா ஒன்னாக போறோம் நினைக்கும் போது எங்களை நிரந்தரமா பிரிச்சுட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்லிருக்கேன், என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு. உனக்கு சப்போர்ட் பண்றேன்னா அது அண்ணனுக்காக தான். அண்ணனை தன்னுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அண்ணன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொன்னான். எனக்கு அது சரின்னு தோணுச்சு. யூனோ சீரியஸ்லி, இப்ப நீ எதை சொன்னியோ அதை ஒரு பொண்டாட்டியால மட்டும் தான் செய்ய முடியும். அண்ணனுக்கு எதிராக எப்போ அகைன்ஸ்ட் ஆனாலும் அப்பவே நான் அவளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டேன். ஆனா இனிமே அப்படி எல்லாம் நடக்காது. அண்ணனுக்கு எதிராக அவ எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவ இப்போ அண்ணனோட வைஃப். ஒருவேளை நீ உங்க அண்ணனை பாதுகாக்க நினைச்சேன்னா நானும் அதே மாதிரி தானே உங்க அண்ணனை பாதுகாக்க நினைச்சேன். என்கிட்ட கன்ஃபெஷன் வீடியோ இருந்ததுல அதை நான் ஜட்ஜ் கிட்ட போட்டு காமிச்சிருப்பேனே. இந்த கேஸும் கேன்சல் ஆயிருக்கும், உங்க அண்ணனும் ஃப்ரீயா இருந்திருப்பாரு. ஆனா அதனால எனக்கு எந்த லாபமும் இல்லையே. எப்பெல்லாம் நீ அண்ணனுக்கு க்ளோஸ் ஆகுறியோ அப்பெல்லாம் என்னோட கனவு தூரமா போயிடுது. ஏன்னா தனு இங்க வந்ததுனால என்னோட கனவு நிறைவேற போகுது. அண்ணனோட மியூசிக் கம்பெனி என்னோட பிளான் தான். அது என்னோட பல வருஷ கனவு. ஆனா அதுக்கு பார்ட்னர் ஆனது யாரு? விக்ரம். 50%. ஆனா நான் ஆயிட்டேன் சிஇஓவா. நான் பார்ட்னர் ஆகணும், 50% கிடைக்கணுங்கிற கனவு என்னோட தனுதான் அதை நனவாக்க போறான். ஏன்னா அவளோட கல்யாண கனவை நான் நனவாக்குனேன். சோ அந்த பிசினஸ் கனவை தனு எனக்கு நனவாக்கிட்டான். நீ வந்துட்டா என்னோட கனவு கனவாதான் இருக்கும், நனவாவே ஆகாது. ஏன்னா உன் லைஃபுக்கு பிரையாரிட்டி யாருன்னா அது நீதான். உன்னோட புருஷன், உன்னோட குழந்தை, உன்னோட ஃபேமிலி. என்னோட கனவு, என்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது? என்னோட கனவு முழுக்க நிறைவேறணும்னா நான் என்ன வேணாலும் செய்ய ரெடி. அண்ட் ஐ எம் நாட் சாரி ஃபார் தட் பிரக்யா. இந்த காதல் கீதல் எல்லாம் வெறும் முட்டாள்தனம். இதுல எல்லாம் மாட்டிக்கவே கூடாது. நீ நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்காது. ஆர் யூ ஷூர்? வெரி ஷூர். முடியாதுன்னு சொல்லிட்டால. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். I will marry ரியா. கல்யாணம் பண்ணிப்பேன். ரன்பீர், இந்த கல்யாணத்துக்கான முடிவை நான் எடுக்கல, நீயும் எடுக்கல. இந்த கல்யாணத்தோட முடிவை ஆண்டவன் எடுத்திருக்கான், மேல இருக்கிறவன் எடுத்திருக்கான். அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் யாரு யாருக்கு சரியா இருப்பாங்கன்னு. ஏன்னா ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான்னு வெயி, அது என்னைக்கும் தப்பே ஆகாது. எது நடந்தாலும் அது கண்டிப்பா நல்லதுக்கு தான் நடக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். இட்ஸ் ஓகே சொல்லு, இட்ஸ் ஓகே. எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. நம்ம வந்து நான் இப்ப தூங்குறேம்மா. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது இப்போ. ஓகே, நாளைக்கு காலையில உங்ககிட்ட பேசுறேன்னா. குட் நைட். குட் நைட். தூங்குப்பா. இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் உன் முன்னாடி வர மாட்டேன். நான் உன்னையும் பார்க்க மாட்டேன், நீ என்னையும் பார்க்க மாட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். ஆரியன், நீ சீக்கிரமா ரன்வீர் கிட்ட போய் பிராச்சியோட எல்லா உண்மையை சொல்லிடு. ப்ளீஸ் போ. என்ன பண்றீங்க மாம்? கைய விடுங்க. இங்க இருந்து வா போலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு மட்டும் உண்மையை சொல்லனா எந்த காலத்திலும் நான் என்னையும் மன்னிக்க மாட்டேன். அப்புறம் 2 பேரோட வாழ்க்கை நாசமானதுக்கு நான் காரணமாயிட்டேன்ற குற்ற உணர்வு என்ன தினம் தினம் கொன்னுடும்.
நான் உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சேன், ஆனா அமைதியா இருந்தேன். நீ யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரன்பீர், பிராச்சி உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. She still loves you, bro. She still loves you. ரன்வீர் ரன்வீர் அவன் என்கிட்ட சொல்லிட்டான், அவன் பிராச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவானோ. அவன் என்ன விட்டு போயிட்டான். ரன்வீர் அழாதயா. எனக்கே இப்படிலாம் நடக்குது. அட கடவுளே, நான் ஐயர்கிட்ட நேத்து மாதிரி இன்னைக்கு நடக்காதுன்னு சொன்னேன். ஆனாலும் நேத்து கல்யாணத்துல நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்காதா என்ன? இருந்தாலும் அப்படியே நடக்க போகுது. நேத்து பிரக்யா இடத்துல தனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு ரியா இடத்துல பிராச்சி உட்காந்து கட்டிக்க போறா. நான் எப்பவுமே பிராச்சி என்கிட்ட இருந்து ரன்வீரை பிரிச்சிருவாளோன்னு பயந்து அவங்க 2 பேரையும் கடைசி வரைக்கும் சேர விடாம பிரிச்சு வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. அப்பதான் நானும் ரன்வீரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும், நிம்மதியா இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா அவ எங்களை பிரிச்சுட்டா. சரி சரி, ஓகே ஓகே. என்னாச்சு? நீங்க எல்லாரும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்வீர் பிராச்சி கல்யாணம் பண்ணிக்க கிளம்பி போயிட்டான். அவன் பிராச்சியை காதலிக்க கூட இல்ல. பிராச்சி தன்னுடைய காதல் வழியில அவனை சிக்க வச்சா இவனும் அதை நம்பி போயிட்டான். நீ ஏன் என் பின்னாடி வர? நீ போ. எனக்கு கூட கல்யாணம் இல்ல. நீ மனமேடையில இருந்து இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீயும் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ எந்த தியாகமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் காதலிக்கல. போதும், நீ இதை நிறுத்து. உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா உண்மையை சொல்லலாம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஐ எம் டெல்லிங் யூ. உனக்கு எதுவும் தெரியாது. ரியா உன்கிட்ட வந்து நீ என்கிட்ட இருந்து விலகி இல்லனா உன்னோட அம்மா அப்பாவை பிரிச்சிருவான்னு அவ சொல்லல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்னும் உன்னோட அம்மா அப்பாவை யார்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிற? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களோட காதல் என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க உண்மையானவங்க. நீ என்ன நினைச்ச? அவங்க லைஃப்ல வேற யாருமே அவங்கள வந்து பிரிக்க வரலையா என்ன? அப்கோர்ஸ் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க பிரியவே இல்ல. உன்னோட அம்மா அப்பாவை ரியா பிரிச்சிருவான்னு நீ பயப்படுறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு பயப்படாத. உன் அம்மா அப்பா காதல் சரி, என்னோட காதல் சரி, அதை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிராச்சி, எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. ஆனா நீ உன்னோட காதலை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை காதலிக்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் இதுக்கப்புறமும் ஏன் இந்த பிடிவாதம்? இன்னைக்கு ரியாக்கோ ரன்பீருக்கோ கல்யாணம் தெரியும்ல. நீ ரன்பீரோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க யோசிக்கிறது உண்மை இல்லம்மா. நான் எதுவும் யோசிக்கல, கண்ணால பார்த்தேன். நீங்க ஒரு உண்மையை இப்பவும் சரியா புரிஞ்சுக்கல. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. ரியாவை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நான் பிராச்சியா தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு பிராச்சி தானே சொன்னா? பிராச்சி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தா. பிராச்சி வந்து அவளோட காதல தியாகம் பண்ணா. உங்களுக்கே தெரியும் ரியாக்கு பிராச்சியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அதனால பிராச்சி கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சா. அந்த கண்டிஷன் என்னன்னா, பிராச்சி என்னை விட்டு விலகி போகலன்னா உங்களையும் சீஃபையும் சேர விட மாட்டாளாம். பிராச்சிக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. ஒண்ணு அவ காதல காப்பாத்திக்கணும், இல்ல உங்க காதல. அதனால எது சரின்னு பட்டுதோ அத இவ செஞ்சா. இவளோட காதல தியாகம் பண்ணிட்டா. அப்பதானே உங்க காதல் நிலைக்கும். அதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டே வந்தா. பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட இல்ல, என்கிட்டயே அப்படிதான் சொன்னா. அப்பதானே நான் இவளை விட்டு விலகி போவேன். ஆனா எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் இல்லாம உங்களால வாழ முடியாது. அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரியாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது நான் உங்களையும்
அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து ஆசைப்படுறேன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஐம் சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லம்மா. ஒரு பக்கம் என்னோட காதல், இன்னொரு பக்கம் உங்க காதல். இதுல ஏதாவது ஒண்ணுதான் நான் தேர்ந்தெடுக்கணும். நானும் தேர்ந்தெடுத்தேன் உங்க காதல். ஏன்னா அது என்னை விட, என் காதலை விட அதுதான் எனக்கு முக்கியம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் நீ செஞ்சிருக்க. மத்தவங்கள பத்தி இவ்வளவு யோசிச்ச நீ உன்னை பத்தி யோசிக்க மறந்துட்ட. பொண்ணோட நெத்தில குங்குமத்தை வைங்க. அபி, பிரக்யா தான் கால் பண்றா. அவ கூட எனக்கு பேச விருப்பம் இல்ல. அவகிட்ட நான் என்ன பண்ண சொன்ன அவ ஏன் இப்படி பண்ணா? திரும்பவும் ஒரு வாட்டி அவ என்ன, நான் ரியாவுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் ரன்வீரை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு. நான் அவளை நம்பினேன். ஆனா அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா. ரன்வீர்ன்றதுனால தான் நான் அவனை உயிரோட விட்டுட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என்னோட ரியா கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன். யாரெல்லாம் அவளை காயப்படுத்த நினைச்சாங்களோ, யாரெல்லாம் ரியாவுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்களோ, அவங்க எல்லாருக்கும் என் வீட்லயும் இடம் இல்ல, என் குடும்பத்திலயும் இடம் இல்ல. என் பொண்ணு என் கூட இருப்பா, என் ஃபேமிலியா இருப்பா. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, நாங்க ரியா கூட இருக்கோம். அது என்னன்னா பிரக்யா, எனக்கு உன்கிட்ட இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப பாத்தியா, என் புருஷன் என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டாரு. நீ சொன்னது சரிதான். குங்குமத்துக்கும் தாலிக்கும் பயங்கர பவர் இருக்கு. இப்ப நீயே பாரு, அபியும் எனக்கு சொந்தமாயிட்டாரு. இனிமே நான் என்ன சொல்றேனோ அததான் அவர் செய்வாரு. ஹாப்பி டெத் டே பிரக்யா. உன்னோட ஆத்மா சாந்தி அடைய கண்டிப்பா நான் பூஜை பண்ணுவேன். ஏன்னா அப்பதானே நீ கனவுல வந்து எங்களை தொந்தரவு பண்ண மாட்ட. டை பிரக்யா டை. என்னோட வாழ்க்கையில எனக்கு பெரிய துரோகம் பண்ணது நீங்க மட்டும்தான். ஏன் இப்படி பண்ணீங்க?
நீங்க இறந்தவங்கள மனசுல நினைச்சிட்டு தண்ணியில 3 தடவை முங்கி எழுந்துருங்க. என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நான் நிறைய வினோதமான விஷயங்களை செஞ்சிருக்கேன். என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் யாருக்காக இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினோ அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை விட பெரிய துரதிருஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. என் பொண்ணு இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. பொண்ணு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடு, இல்ல நான் உயிர் வாழ்றதுக்கான ஏதாவது அர்த்தத்தை கொடு. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னால எனக்கு கொடுக்க முடியலனா அப்புறம் 3வது தடவை முழுகிற நான் எழுந்திருக்க மாட்டேன். நிரந்தரமா அப்படியே நான் முழுகி போயிடுவேன். ஏன்னா என் பொண்ணு இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. ஐயரே, கை கொடுங்க. கொடுங்க. I won. I'm sorry. என்னன்னா ஆஃப்டர் பார்ட்டில என்னால இருக்க முடியல. ஆனா உங்க கூட தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நிமிஷத்தை உங்க கூட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐ எம் ஆல்சோ சாரி, அது வந்து உங்க எக்ஸைட்மெண்ட்டை நான் கெடுத்துட்டேன். ஐ நோ ஆக்சுவலி டிவில யாருக்கு அவார்ட் கிடைக்குதுன்றத பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா டெலிகாஸ்டுக்கு முன்னாடி இங்க வந்துட்டேன். இல்ல பிரக்யா, டிவியோட எக்ஸைட்மெண்ட் இருக்கே அது இந்த ப்ரௌட் ஃபீலிங்கை விட ஒண்ணுமே கிடையாதுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. Oh my god! Ma'am, please cut the cake. Even cake is waiting for you. Thank you, thank you, thank you, Catherine. எனக்கு அப்பவே தெரியும் இந்த அவார்டை நீ தான் ஜெயிப்பேன்னு. She is the first Indian woman in Australia who has won this award. Thank you so much. பிரக்யா, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹில்டன் பேலஸ் ஹோட்டலுக்கு போகணும். அங்க ஹோட்டல்ல உன்னோட வெற்றியை மொத்த உலகமும் சேர்ந்து கொண்டாட போகுது. Congrats, ma'am. Thank you for being here. அப்புறம் I'm so sorry, excuse me. It's okay. சுஷ்மா ஆண்டி. Yes, tell me பிரக்யா. Actually I'm so sorry மா, என்னால உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாம போயிடுச்சு. You know my health issues na. மெடிக்கலி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வையேன், கண்டிப்பா உன்னோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேன். I know and I understand. சரி சரி, எனக்கு ஒன்னு சொல்லு, உனக்கு அவார்ட் கிடைக்கும் போது எப்படி ஃபீல் பண்ண? எப்படி இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் முதல் தடவையா எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஏற்படுது. I exist. முதல் தடவையா எனக்கு என்னவோ மக்கள் என்ன பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் இருக்கிறதுனால அவங்களுக்கு மாற்றங்கள் தெரியுது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. யாரும் என்னோட சக்சஸ் பத்தியோ என்னோட வேலையை பத்தியோ சந்தேகப்படல. மக்கள் என்ன பாராட்டுறாங்க. எல்லாரும் எப்படி கை கொடுத்தாங்க தெரியுமா? நான் அன்லக்கி இல்ல லக்கி தான்ற மாதிரி. முதல் தடவையா எனக்கு எப்படி தோணுதுன்னா, I'm not a breaker, I'm a maker. பிரக்யா, இங்க பாருமா, நான் உன்னோட பிரசன்ட பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாஸ்ட பத்தி சொல்லிட்டு இருக்க. உனக்கு அவார்டு கிடைச்ச அதுக்கான அர்த்தம் என்னோட இந்த 2 வருஷ வேலையில சக்சஸ் ஆகியிருக்கேன். நான் என்ன நிரூபிச்சிருக்கேன்.
நீங்க உங்களோட கடைசி டிமாண்டா இந்த அவார்டை கேட்டீங்க, அத நான் கொடுத்துட்டேன். இப்ப என்ன நீங்க இந்தியா போக விடுவீங்கல்ல? இங்க பாரு கண்ணா, ஆனா நீங்க சொன்னீங்கல்ல நான் சக்சஸ் ஆனா என்ன இந்தியாக்கு அனுப்புவேன்னு சொன்னீங்கல்ல. ஆண்டி ஒரு நிமிஷம், என்னாச்சு? ஒரு நிமிஷம். நீ யார் மேலேயும் அன்பு காட்டல, எல்லாமே நடிப்புதான். என் ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீ வெறுக்கிறல்ல. நீ 2 பேரோட வாழ்க்கையை அழிச்சிட்ட பிரக்யா. நான் இனி உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னாச்சு பிராச்சி? மறுபடியும் அதே கனவு கண்டியா? அம்மா என்ன கூப்பிடுறாங்க. பிராச்சி பிராச்சின்னு கூப்பிடுறாங்க. உங்களுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது. அம்மா அம்மா. காம் டவுன், காம் டவுன், காம் டவுன். எல்லாம் உன்னோட பிரம்ம. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, வண்டி தண்ணியில கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஆனா ஆண்டி அங்க இல்ல. அது எப்படி கிடைக்காம இருக்கும்? நீங்க நல்லா தேடிங்களா? ஒழுங்கா தேடுங்க. இவங்க தேடி இருக்க இங்க மாட்டாங்க. பாருங்க, நாங்க எங்க சைடுல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போதைக்கு அவங்களுடைய கார் மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க இன்னும் கிடைக்கவே இல்ல. இல்ல இல்ல இல்ல, நீங்க தேடி இருக்க மாட்டீங்க. அவங்க என் அம்மா. ரன்வீர் சொல்லு. சார் நீங்க கவனமா பாருங்க. இன்னும் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஏதாவது பண்ணி அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும் ப்ளீஸ். நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அம்மா கிடைக்கல. அவங்க வேலையை சரியா செய்யல. அம்மா எங்க ரன்வீர்? இன்னும் வரல. கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன் தினமும் வந்துட்டு இருக்கீங்க? எத்தனை நாள் தான் ஒரே பதில் சொல்ல முடியும்? எங்களுக்கு செய்ய நிறைய வேலைகள் இருக்கு. உங்களால ஒழுங்கா ஒரு வேலையை செய்ய முடியல. வேற என்ன செய்ய போறீங்க? என்ன சொன்னீங்க? எங்க அம்மா எங்க? அவங்கள தேடிங்களா நீங்க? உங்க அம்மாவுடைய கேஸ் க்ளோஸ்ட். அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க தெரியல, தேட தெரியல. அதை விட்டுட்டு வந்து பாருங்க பேசுறாங்க. இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்க, இல்லனா புடிச்சு லாக்அப்ல போட்டுருவேன். பிரச்சனை நம்ம இங்க இருந்து போலாம். நானே அவங்கள கண்டுபிடிக்கிறேன். அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சியும் பண்ணோம். இப்ப போலீஸும் கைய விரிச்சிட்டாங்க. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் பிராச்சி. இப்ப என்ன பண்றது? இந்நேரம் அவங்க கிடைக்கணும்னு இருந்திருந்தா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்களுக்கு இல்ல. கம்மியா கம்மியா. டோன்ட் வரி, நான் கண்டிப்பா யாரையாவது ஹையர் பண்றேன். அவங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அவங்க எங்க போனாங்க? நான் இங்க வந்ததே அவங்க முன்னாடி போய் நின்னு உயிரோட இருக்குன்னு காட்டதான். ஐ எம் பேக் அண்ட் ஸ்ட்ராங்கர் than ever before. ஆனா அவங்க இங்க இல்ல. வீட்லயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. ஒருவேளை பாஷான சொசைட்டிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களோ என்னமோ. தனு ஆல்வேஸ் வாண்டட் தி பெஸ்ட். ஏய், மேல இருந்து துப்பும் போது பாத்து துப்பியா? போடா போ போ, நிக்காத போ. தள்ளு. தனு கண்டிப்பா லைஃப் ஸ்டைல் மேகசின்ல ஃபீச்சர் ஆயிருப்பா. ஏய், how dare you? ஏன் நம்பர் தானே இது? நீ எப்படி முன்னாடி வந்த? எப்படி வந்தன்னு சொல்லவா? சொல்லவா? நம்ம எல்லா டாப் மியூசிக் லேபிள பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ஆலியா must be the owner of one of those. இங்க லைன்ல முதல்ல கொடுத்த வச்சது நாங்க தான். So you all ladies better obey us. முகத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு வந்து நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுனேன்னு வையே, நீ ஒண்ணு இங்கிலீஷ்காரி ஆயிட முடியாது. நீ காலனில இருக்க காலனிக்காரி மாதிரி நடந்துக்க. ஏய், குடம் ரொம்ப போகுது, குடத்தை மாத்துங்க. இங்க பாருங்க, உங்க பேச்ச கேட்கல, எங்களுக்கு நேரம் கிடையாது. போ அந்த பக்கம். லிசன் யூ ஆல் பிரிட்டி லேடிஸ். நீங்க என்ன தண்ணி பிடிக்க விடுங்க. ஐ வில் தேங்க் யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஏய், எங்க முன்னாடி இங்கிலீஷ்லாம் பேசாத, எங்களுக்கு அப்படியே தலை வலிக்குது. போ அந்த பக்கம் போ. இல்ல இல்ல இல்ல, தண்ணி பிடிக்க முடியாது. கிளம்பு. என்ன விடுங்க, நான் தான் இப்ப பிடிக்கணும்னு சொல்றேன். குடம் ரொம்பிடுச்சு, நாங்க போறோம். சரி, உங்களை மன்னிச்சு விட்டுறேன். தண்ணி குடிச்சுக்கோங்க, இல்லன்னா தண்ணி தீந்து போயிரும். அட, இவங்கள பாத்தியா? தினம் இப்படிதான் பண்றாங்க. இவங்கள என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு வாங்க, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. போ, போய் லைன்ல வா. போ, திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. ஓகே, நான் வீருக்கு போன் பண்ணேன். இஸ் a private investigator. அவன் வேலையை பக்காவா செய்வான். அவன் ஆபீஸ்ல வந்து நம்மள பாப்பான். நீ அந்த எல்லா பிக்சர்ஸையும் லெட்ஸ் கோ. வா.
அவங்க எப்பவும் சொல்லுவாங்கல்ல, நான் எப்ப வந்தாலும் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு. இப்ப தனுவோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா வாழ்றாரு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். கிரண் வடி தான் வாங்கணும். வண்டிலாம் வேண்டாயா, எனக்கு இப்ப வேண்டியதெல்லாம் ஏன் ராணிதான். இப்ப பாருங்க. என்னங்க? யாரு? ஐயோ வேற யாரு? யாரு? அது என் பொண்டாட்டி தான்ப்பா. டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா திரும்ப விளையாடுவேன். ஏய் இதெல்லாம் சீட்டிங். சீட்டிங்லப்பா, இதுதான் ரூல். அதான் நம்ம ஏற்கனவே பேசி வச்சிட்டோமே, யாரா டிஸ்டர்ப் பண்ணா இன்னொரு வாட்டி விளையாடுவோன்னு. இத பாருங்கப்பா, நீங்க விளையாடுங்க, சண்டை வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஏய் நீ முதல்ல கிளம்பு போ. திரும்ப ரெண்டாவது தடவையும் ஆட வச்சிட்டேன். இப்ப ராணி எனக்கு சொந்தம். அபி அட என்னையா இது? இப்ப யாரு? ஐயோ, என் பொண்டாட்டி தனு இருக்காளே. எப்பெல்லாம் என் ராணியை சொந்தமாக்கிக்க பாக்குறனோ அப்பெல்லாம் அவ குறுக்க வந்து நின்றுறா. நமக்குன்னு ஒரு ராணி இருந்தா நல்லா தானே இருக்கும். ஏன் சொல்றேன்னா எல்லா காயினுமே பாயிண்ட் பண்ண முடியுது, ஆனா ராணி தான் வர மாட்டேங்குது. இங்க பாரு, அதிர்ஷ்டத்தை வச்சு கேரம் ஆட முடியாது, திறமைய வச்சுதான் ஆட முடியும். யார்கிட்ட திறமை இருக்கோ ராணி அவங்களுக்கு தான். அபி எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க, உங்களுக்கு கேட்கலையா என்ன? ஏன்னா வேற வேற பேரை வச்சு என்ன கூப்பிட்டா அப்புறம் எப்படி என்ன கூப்பிடுறன்னு தெரியும். ஏதாவது ஒண்ணு கன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு கூப்பிடு. என்ன வேலைன்னு சொல்லு. எந்த வேலையும் இல்ல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி குளிக்கணும், தண்ணி எடுத்து வைன்னு சொன்னீங்களே, அதை நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஆனா காசு கொடுத்தாதான் தண்ணி தருவேன், சரியா? இன்னைக்கு என் பர்த்டேமா, கிஃப்ட் தான் கொடுக்க முடியல, தண்ணியாவது கொடு. சரி, இருக்கிற தண்ணியில நானே குளிக்க போறேன், நீங்க இங்கே உட்கார்ந்துட்டு இருங்க. குளிக்க தண்ணி கொடுக்க மாட்டாளா? தராத. சிரிக்காத, ஸ்ட்ரைக்கர் கூட நான் ராணி அடிக்கணும். அப்ப விட போறது இல்லையா? ராணி இல்லாம நான் போக மாட்டேன்டா. அப்படி சொல்லு. என் தலையெழுத்துல ராணியும் சரி தண்ணியும் சரி இல்ல போல இருக்கு. இருக்கிற தண்ணியில நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு குளிக்கிற? ராத்திரி குளிக்க வேண்டியதானே? பாக்க அழகா இருக்க வேண்டாமா? நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. நான் குளிக்கிறது காரணமே, நான் குளிச்சா தண்ணி தீர்ந்து போயிடும். திரும்ப நாளைக்கு தண்ணிக்காக 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. வீட்டுல பொண்டாட்டியும் தங்கச்சியும் சண்டை போடலன்னா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அட என்ன இது, தொப்ப குறுக்க வந்துருச்சு. அப்புறம் பாக்க என்ன திருடுன்ற? நான் என்ன பெருசா திருட்டேன்? என் மூளையை விட உன் டப்பா ரொம்ப காலியா இருக்கு, அதுல என்ன திருட முடியும்? அப்புறம் நீ மால்ல என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன மால்? அதான் மாலுக்கு போறல, உன் முகத்தை அழகாக்கிக்கிறதுக்கு அங்க இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் திருடுறல்ல. அழகான ராணி ஆகிறதுக்கு நீ திருட்டு ராணியா மாறிடுற. ஆனா நீ என்ன சொல்ற திருடன்னு? உன்னோட போட்டோ ஃபேஷன் மேகசின்ல வரணும்னு ஆசைப்பட்டல, கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வரப்போது பாரு. போட்டோ வரணுமா? அபி சிரிக்காத. நீ ஒரு வேளை சம்பாரிச்சனா நான் ஏன் திருட போறேன் சொல்லு. பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன், ஆனா வேலைக்காரி ஆயிட்டேன். என்ன கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? அதாவது என் காதுல வேலைக்காரின்னு கேட்ட உடனே யாரோ என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு இங்க வந்துட்டேன். ப்ளீஸ் எங்களை டென்ஷன் பண்ணாதீங்க. அண்ட் ப்ளீஸ் எங்களுக்கு பிரைவசி கொடுங்க. பிரைவசியா? இந்த வீட்ல மூச்சு விட கூட இடம் கிடையாது. இந்த மகாராணிக்கு பிரைவசி தேவையா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உன்னாலதான் நான் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். மித்தாலியா, நீ, ஆலியா, அப்புறம் இந்த காலனில இருக்கிற எல்லார்கிட்டயும். உனக்கு தெரியுமா, என்கிட்ட எக்ஸ்பென்சிவான பர்ஸ் இருந்தது, ஹீல்ஸ் இருந்தது, ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. அப்புறம் இது மட்டும் உண்மையான தங்கமா இருந்தா எல்லாரும் என்கிட்ட மதிச்சு பேசுவாங்க. அப்போ உன் பேரை எக்ஸ்பென்சிவ்னு வச்சுக்க, எல்லாரும் அந்த பேர்ல கூப்பிடுவாங்கல்ல. மரியாதை கிடைக்குதோ இல்லையோ உன்னோட. என்ன ஆச்சு? எனக்கு என்னவோ இப்ப. மேம், இது உங்களோட ஆர்டர். தேங்க்யூ. அட உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வா, டைம் ஆகுது பாரு, வா. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன இவன் டென்ஷன் படுத்தியே கொள்றானுங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுதான். ஒருவேளை நீ எதிர்பார்த்த அந்த அபி உனக்கு கிடைக்கலனா, தென் அவன் கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? அவங்க கிடைக்கலனா நான் இவ்வளவு தூரம் உயரத்துக்கு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம. எவ்ரிதிங் இஸ் மீனிங்லெஸ். இந்த பவர், என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடும். நான் இப்ப வாழ்றதே பழைய வாழ்க்கையில விட்டு போன விஷயங்களை முடிக்கதான். தட்ஸ் மை சோல் பர்பஸ் இன் லைஃப். நான் பாடல் கேட்க பாரா.
பாரா என் இசை புதிது நீ கேட்கும் நாள் இது உன் வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளும் நாளும் இதுதான் என் ஜன்மம் முழுவதும் என் இசை விருந்து உன் செவிகளில் சேர்கின்ற தேன் துளிதான் நான் பாடும் பாடல் கேட்க வராய் நீ கேட்டு தாளம் போடுவாயா கேட்கின்றாயா அழுகின்றேன் கேட்கின்றாயா ஏன் அழுகிறேன் வாட் ஹேப்பன்? இந்த பாட்டு யார் பாடுறது? இது எங்க ரெஸ்டாரண்ட்ல நடக்கலாம் மேடம். பக்கத்துல ஒரு பார் இருக்கு, அங்கதான் அவங்க பாடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், இங்க பாரு, பொண்டாட்டி மோசமானவளா இருந்தாதான் ஃப்ரெண்டு நல்லவனா கிடைப்பான். சரி ஒண்ணு பண்ணு, கௌரவுக்கு போன் பண்ணு. அவனை இங்க வர சொல்லு. இப்ப கூப்பிடுறேன். இந்த சரக்கு நல்ல சரக்கு போல இருக்கு. கையில இருந்தா கூட போதை ஜிவ்வுன்னு தலைக்கிறது. அப்ப நம்ம ரேஸ் வச்சுக்கலாமா? திரும்ப தோத்து போயிடுவ. பாத்துடலாமா? என்னால பாட்டிலோட ஓட முடியும். ரெடி? ரெடி 3, 2, 1 பிரக்யா, ஐம் சாரி. என்னால உங்களுக்கு அவன் கிடைச்சானா? நான் உன்கிட்ட வந்து அவனை பத்தி அதிகமா யோசிக்காதன்னு சொன்னா that won't help you, right? இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லு. நாம இப்போ டின்னர் சாப்பிடலாமா இல்ல இப்படியே சாப்பிடாம போய் தூங்கிடலாமா? சரி, வாங்க சாப்பிடலாம். நீ என்னன்னா, நீ ஒரு மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டல. நீ பண்ணது சரிதான். நான் மட்டும் அதே இடத்துல இருந்திருந்தேன்னா நான் நோட்டீஸ் கூட கொடுக்காம வந்திருப்பேன். நீ நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துட்டு நீ பண்ணதுல எந்த தப்புமே கிடையாது. இப்ப நம்ம உண்மையாவே வீடு மாறணுமா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு நமக்கு கிடைச்சிருக்கு. நீயே இந்த வீடை கொஞ்சம் பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு, காத்தோட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வேற வீடு. ரன்பீர், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன் ஃபேமிலிக்கு பிடிக்கல. என்ன மருமகளா ஏத்துக்க அவங்க தயாரா இல்ல. ஒரு மருமகளா எனக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கல. அப்ப நீ என்ன பண்ண? எனக்காக உன் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்ட. நானும் அதே மாதிரிதான். நீயே சொல்லு, எந்த வீட்ல என் புருஷனுக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்துல நானும் இருக்க மாட்டேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன். ஆனா எனக்கு எல்லாமே நீதான். ஓ ஓ மை கியூட்டி, இப்படி பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? இப்படியே ரொமான்டிக்கா இரு. யூ லுக் வெரி கியூட். உனக்கு கோவம்லாம் செட் ஆகல. நீயே சொல்லு பிராச்சி, என்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அன்னில இருந்து ஏன் தான் வந்தனும்னு நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்ல. படவும் மாட்டேன். ஏன்னா தனியா இருக்கிறன்ற உணர்வு எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா நீ என் கூட இருக்க. உன்னோட அன்பை எனக்கு கொடுத்த, என்ன மரியாதையா நடத்துற, என்னோட கனவுக்கும் முழு சப்போர்ட் கொடுக்கற நீ. நான் கனவை நிறைவேற்ற காத்துல பறந்துகிட்டு இருக்கேன். எப்பவுமே நீ எனக்கு நூலா தான் இருந்திருக்க. அதனாலதான் நான் இன்னும் உயரமா பறப்பேன். அதுவும் இல்லாம தைரியத்தோட இருக்கேன்னா. யூ 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 ஆர் அமேசிங். நீ இல்லன்னு வையன், அப்புறம் நானும் ஒண்ணும் இல்ல. யூ ஆர் மை ஆங்கர் அண்ட் யூ வில் ஆல்வேஸ் பி. இல்ல ரன்பீர், நீ என் மேல வச்சிருக்கிற பாசம், நீ எனக்காக செஞ்ச விஷயங்கள், அது முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ வந்து உன்னோட ஃபேமிலியை எனக்காக விட்டுட்டு வந்திருக்க. எனக்காக இந்த உலகத்தை எதிர்த்து சண்டை போட்ட. இல்லன்னா இந்நேரம் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்றுப்பேன். ஆனா நீ